கர்த்தர் 7 மனம் உருவெடுத்து மனிதராக அவர் எண்ணப்பட்டு தொங்கப்பட்டு கொண்டிருந்தார். அங்க யாருக்குமே இயேசுப்பா தான் உண்மையான கடவுள்னு யாருக்குமே அவர் இறைவன்ற அந்த எண்ணம், அந்த உணர்வு யாருக்குமே வரல. எத்தனையோ ஜனங்கள் கூடி இருந்தாங்க, ஆனா யாருக்குமே அந்த எண்ணம் தோணல. ஆனா இந்த ஒரே ஒரு குற்றவாளிக்கு மட்டும் தன்னுடைய இருதயத்துல ஆண்டவனேன்னு சொல்லக்கூடிய அவர் இறைவன்ற ஒரு உணர்வு அந்த குற்றவாளிக்குடைய உள்ளத்துக்குள்ள வருது. அந்த குற்றவாளி ஏசப்பாவை கடிந்து கொண்ட அந்த குற்றவாளி பற்றி ஒரு குற்றவாளி சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் நம்முடைய நம்ம தப்பு செஞ்சிருக்கோம், நம்ம குற்றம் செஞ்சிருக்கோம், நம்ம அநியாயம் செஞ்சிருக்கோம், அக்கிரமம் செஞ்சிருக்கோம், இவர் ஒரு பாவம் ஒன்றுமே அறியலையே, இவரே இங்கே அடிக்கப்படணும், இவரே ஆணிகள் அரைக்கப்படணும் அப்படின்னு ஒரு குற்றவாளி கேட்கிறான். அவன் உணர்ந்து தன்னுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அந்த கல்வன்கிட்ட கடிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட அவன் மறுபடியும் கேட்கிறான். தக்க பலனை அடைக்கிற இவரோ தகாதவற்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவன் கடிந்து கொண்டு உடனே அவன் இயேசுப்பா கிட்ட உற்று நோக்கி பார்த்து கேட்கிறான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருள் விட்டான். அநேக பேர் அங்கே இருக்காங்க, யாருக்குமே அது தோணலை. ஆனால் இந்த குற்றவாளிக்கு மட்டும், ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும், அடியனை நினைத்தருள் என்று இருக்கிற அந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது. அவர் உடனே சொல்றார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாருக்குமே தோன்றாத, யாருடைய பார்வைக்கு தெரியாத இந்த குற்றவாளியுடைய கண்ணுக்கு ஏசப்பாவே ஆண்டவர் இவர் தான் என் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் கேட்கும்போது ஏசப்பா அந்த குற்றவாளிக்கு ஒரு ரட்சிப்பு அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆமென். கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தர் மட்டும்தான் ரட்சிப்பு. ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். ரட்சிப்பு என்பது அவர்கிட்ட மட்டும்தான். 1000 கோடி நாமம் இருந்தாலும் அந்த கோடி நாமங்களில் உயர்ந்தவர் இயேசுநாதர் மட்டும்தான். ஏசாயா 12:2, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பி இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு. அவர் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? நம்முடைய பாவத்தை அறிக்கை எடுப்போம். எஸ்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ற வார்த்தைக்கும், எஸ்பா நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற வார்த்தைக்கும், எஸ்பா நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட மன உருக்கத்தின்படி அவர்கிட்ட மன்றாடும் போது, உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றும் போது அவர் கண்டிப்பாக மன்னிக்க வல்லவராக இருக்குது. நம்ம ஏனோ தானே அவர்கிட்ட முறையிடும் போது அவர் கேட்பாராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு உங்கள்